Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வல்லமை அற்புதங்கள் இந்த நாளிலே உங்கள் மீது, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. எனக்கு பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல இந்த வேதனை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, ஒருவேளை நம்ம சில நஷ்டங்களை சந்திக்கும் போது நமக்கு ஒரு சப்தம் நமக்குள்ள வரும். என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாரோ, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, இந்த மனுஷங்க கையில போய் ஆண்டவர் என்ன இப்படி பிடிச்சு கொடுத்துட்டாரேன்னு சொல்லி நானும் கூட இப்படி எல்லாம் புலம்பி இருக்கிறேன். ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு நாள் நம்ம கைவிடுகிறவர் அல்ல. நீ யோசித்து பாருங்களேன், ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய பெற்றோர் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போக வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்புவதில்லை. ஆனா ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? மகன் நீங்களும் நானும் நம்முடைய பெற்றோர்கிட்ட அனுபவம் என்ன தெரியுமா? விட்டு பிடிப்பாங்க. போய் பார்ப்பா, அப்பதான் உனக்கு தெரியும் அம்மாவோட அருமை, உனக்கு தெரியும் அப்பாவோட அருமை தெரியும்னு அவர்கள் நம்ம லேசா விட்டு பிடிப்பாங்க. நம்ம நண்பர்களை நம்பி போவோம், நம்ம கை கால் நல்லா இருக்குன்னு போவோம், நம்ம அறிவு இருக்குன்னு போவோம். போய் தோத்து எல்லாத்தையும் இழந்து நஷ்டப்பட்டு நிற்போம் பாத்தீங்களா? அப்போ நம்மை அந்த கரம், நம்மை நேசிக்கிற நம் பெற்றோர் ஓடி வந்து, நான் இருக்கிறேன்ப்பா, ஏன்பா பயப்படுற அப்படின்னு தூக்கி அரவணைப்பார்கள் அல்லவா? அதே போல அதை விட மேலாக நம் பரம தகப்பன், அன்பான அப்பா, நேச அப்பா, ஏசு அப்பா நம்ம தேடி வந்து அவர் தூக்குவார். காயப்பட்டாலும் உன் காயத்தை குணப்படுத்த மருந்து போட்டு கட்டு போடுறவர் அவர்தான். அவரே உன்னை அரவணைக்கிறார். அடித்தாலும் அரவணைப்பவர் அவரே. இன்னைக்கு நீங்க காயப்பட்ட அந்த இடத்தை இயேசு வந்து உங்க காயத்தை குணப்படுத்தும்படி அவரே மருந்து போடுறாரு. அணைக்கின்ற அப்பா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் மாறப்போகிறது. நீங்க சொல்லுங்க, காயப்படுத்தினாலும், என் அடித்தாலும், என்ன அரவணைத்து என் காயத்தை கட்டி குணப்படுத்துகிற என் அப்பா ஏசப்பா என் கூட இருக்கிறீங்கப்பா, கூட இருக்கிறீங்கப்பா. நீங்க என்ன கைவிடவே மாட்டீங்கப்பா, என்ன கைவிடவே மாட்டீங்கன்னு சொல்லி உங்களை நோக்கி ஜெபிக்கிற இந்த மகனை பாருங்க ஆண்டவரே, இந்த மகளை பாருங்கப்பா. என்னை காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுகிறவர் அவரே, அடித்தாலும் என்னை அணைக்கின்றவர் அவரேன்னு சொல்லி நம்பிக்கையோட காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் தயவாய் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர். இவர்களை தொடும், இவர்களை தொடும். இவர்கள் காயங்கள் உம்முடைய அரவணைப்பினால் குணமடைவதாக. இவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இவர்கள் உம்மிடமிருந்து மீண்டும் பெற்றுக் கொள்வார்களாக. ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, யோபு 5:18 சொல்கிறது, காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுகிறவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரே. இனியவர்களே, காயங்கள், வேதனைகள் மறைந்து போவதாக. God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக
நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.